ஆடி மாதம் என்றாலே அது அம்மனுக்குரிய மாதம். ஆடி மாதம் தொடங்கியவுடன் அம்மன் விழாக்கள், பால் குடம் எடுத்தல், பூக்குழி செல்லுதல், விளக்கு பூஜை, சுமங்கலி பூஜை, கூழ் ஊற்றுதல், விரதம் இருத்தல் என ஆடி மாத வழிபாடுகள் பல்வேறு முறைகளில் தமிழக மக்களால் கடைபிடிக்கப்படுகின்றது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வேறு வேறு பேர்களில் அம்மன்கள் இருந்தாலும் அந்த ஊர் மக்கள் அவர்களின் கலாச்சாரத்தின் முறையிலும் பண்பாட்டின் அடிப்படையிலும் பாரம்பரியத்தின் அடிப்படையிலும் அம்மன் விழாக்களை கொண்டாடுகிறார்கள். நீங்கள் பார்க்கும் இந்த காணொளியானது தென் தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள வேம்பார் எனும் ஊரில் எடுக்கப்பட்ட காணொளியாகும். இந்த ஊரில் ஆடி மாதத்தின் ஒவ்வொரு கடைசி செவ்வாய் புதன்கிழமைகளில் அம்மன் விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக செவ்வாய்க்கிழமை அன்று விநாயகர் கோயிலில் ஆரம்பிக்கும் பால்குடமானது மாரியம்மன் கோவிலை வந்தடையும். மக்கள் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி அம்மனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பால்குடம் எடுக்கிறார்கள். மேலும் மனதில் புதிய வேண்டுதலை வைத்து கொண்டும் சில பக்தர்கள் பால்குடம் எடுக்கின்றார்கள். இங்குள்ள அம்மன் மாரியம்மன், முத்து மாரியம்மன் என்று அழைக்கப்படுகிறார். மாரி என்றால் மலை என்று பொருள். ஆடி மாதமானது மழைக்காலத்தின் தொடக்கமாக இருக்கும். அது மட்டுமின்றி ஆடி மாதத்தில் அதிகப்படியான வெயிலும் இருக்கும், காற்றும் அதிக வேகத்துடன் வீசும். இவ்வாறு பருவ சூழல் வெவ்வேறு விதமாக மாறி மாறி இருப்பதால் வெப்பசலனத்தின் காரணமாக அம்மை நோய் ஏற்பட வாய்ப்புண்டு. அதை போக்கும் கடவுளாக முத்துமாரியம்மன் அருள்பாலிக்கிறார். ஆடி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கு ஒரு வாரத்திற்கு முன்பு இவ்வூரில் உள்ள மக்கள் நவதானியங்களை கொண்டு முளை பரப்பி முளைப்பாரி வைக்க தயாராகிறார்கள். அதோடு நின்றுவிடாமல் முளை பரப்பிய தினத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் இரவு நேரங்களில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என்று பாராமல் அனைவரும் ஆலயத்தில் கூடி ஒன்றாக திரண்டு அம்மன் ஆலயத்தை சுற்றி கும்மி பாடல்கள், முளைப்பாரி பாடல்களை பாடி ஆடி பாடி மகிழ்கிறார்கள். அதோடு அம்மனுக்கான விசேஷ பூஜையும் கூழ் ஊற்றுதலும் தினமும் நடைபெறும். முளைப்பாரியானது வளர்க்கப்பட்ட இடத்திலிருந்து பக்தர்களின் இல்லத்திற்கு எடுத்து செல்லப்படும். அங்கு முளைப்பாரிக்கு கொழுக்கட்டை, பொங்கல் வைத்து சாமி கும்பிடப்பட்டு முளைப்பாரியானது மீண்டும் மேளதாளங்கள் முழங்க பக்தர்களின் இல்லங்களில் இருந்து மாரியம்மன் கோயிலை வந்தடையும். மாரியம்மன் கோயிலை வந்தடையும் முளைப்பாரியானது செவ்வாய்க்கிழமை இரவு முதல் புதன்கிழமை மாலை பொழுது வரை ஆலயத்திற்குள் இருக்கும். ஆடி மாதமானது பூமாதேவி அம்மனாக தோன்றிய காரணத்தினாலும், மேலும் ஆடி பூர நட்சத்திரத்தில் பார்வதி தேவியார் தோன்றிய காரணத்தினாலும் சிறப்பான மாதமாக கருதி மக்கள் ஆடி மாதத்தை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். மாரியம்மன் மட்டுமின்றி துர்க்கையம்மன், காளியம்மன், மேலும் சிறு தெய்வங்களாக வழிபடும் பல அம்மன்களுக்கு ஆடி மாத விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. காணொளியை தொடர்ந்து பாருங்கள். இவ்வாலய மக்கள் எப்படி முளைப்பாரி பாடல் பாடி ஆடி பாடி மகிழ்கிறார்கள் என்பது உங்களுக்கு நன்கு தெரியும். விநாயகரை முன்னிறுத்தி ஆரம்பிக்கும் முளைப்பாரி பாடல்களானது அனைத்து பெண் தெய்வங்களின் பெயர்களையும் சொல்லி
கும்மி பாடி மகிழ்வார்கள். உள்ளூர் மட்டுமின்றி வெளியூரிலிருந்து வரும் பெண்கள் எவ்வளவு நளினமாக ஆனந்தமாக கும்மி கொட்டி மகிழ்கிறார்கள் என்று பாருங்கள். நவதானியங்களை பரப்பி வளர்க்கப்பட்ட முளைப்பாரியானது எவ்வளவு பசுமையாக ஒரே சீராக ஒரே மாதிரியாக வளர்ந்து உள்ளது என்பதை பாருங்கள். புதன்கிழமை மாலை கோவிலிலிருந்து வெளிக்கொண்டு வரப்பட்ட பாரி மேலதாளங்கள் முழங்க மீண்டும் கும்மி பாடி கடற்கரை நோக்கி செல்ல தயாராகும். ஆடி மாதமானது கும்மி பாடல் அம்மன் பாடல் பாடும் பாடகர்கள் கிராமிய இசைக்கலைஞர்களான மேளம் வாசிப்போர், நாதஸ்வரம் வாசிப்போர், பறை வாசிப்போர் என அனைவருக்கும் அவர்களின் திறமையை வெளிக்காட்டும் வாய்ப்பாகவும் அவர்களின் வருமானத்திற்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். குழந்தைகள் என்றாலே அழகு. இந்த குழந்தைகள் கும்மி அடிக்கும் காட்சியை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கின்றது. மதுரை மற்றும் மதுரைக்கு தெற்கில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் முளைப்பாரி பாடல், முளைப்பாரி ஆடல் என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. மாலை முடிக்கலைய கட்டள கட்டளையே தேவர் மணக்குளத்தானலையே குங்கும பொட்டலையே தேவர் மணக்குளத்தானலையே குங்கும பொட்டலையே. கடலுக்கு செல்ல தயாரான முளைப்பாரிக்கு முன்பு மீண்டும் மக்கள் ஆனந்தமாக நடனமாடிய பின்பு ஆலயத்திலிருந்து அம்மன் பக்தர் ஒருவர் விரதம் இருந்து சாமியாடி தெருக்கள் முழுவதும் வருவார். தெருக்களில் சாமியாடி வரும் பக்தருக்கு வீடுகளில் உள்ள அனைவரும் மஞ்சள் தண்ணி ஊற்றி அவர்களுடைய காலில் விழுந்து அம்மனின் அருளை பெற்றுக்கொள்வார்கள். சாமியாடுபவரின் மூலம் நகர்வலம் வரும் அம்மன் மக்களை சந்தித்து அவர்களுக்கு அருள் பாலிக்கிறார் என்பது காலகாலமான ஐதீகம். இறுதியில் சாமி ஆடுபவருடன் கிளம்பும் முளைப்பாரியானது கடலுக்கு சென்று விசேஷ பூஜைகள் செய்து கடலில் கரைக்கப்பட்டு அம்மன் விழாவானது நிறைவடைகிறது.
கிராமிய விழாக்கள் என்றாலே இறை வழிபாட்டிற்கும் மக்கள் ஒற்றுமைக்கும் இயற்கை வழிபாட்டிற்கும் முக்கியத்துவம் கொண்டது என்பது இவ்விழாவின் தெளிவாக தெரியும். நகரங்களிலும் பல்வேறு அம்மன் விழாக்கள் கொண்டாடப்படும். எனினும் கிராமங்களில் நடைபெறும் அம்மன் கொடை எனும் திருவிழா சற்று பிரசித்தி பெற்றது. புதிய அனுபவத்தை நகரத்தில் உள்ள மக்களுக்கு கொடுக்கும். நகர மக்கள் வாய்ப்பு கிடைத்தால் ஏதேனும் கிராம விழாவிற்கு சென்று பாருங்கள்.